ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விதமான சேமிப்பு பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேமிப்பு விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். பார்த்த உடனே சிலருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன சேமிப்பு அப்படிங்கிறது. தெரிஞ்சவங்க யாராவது சேமிக்கிறீங்க, இந்த சேமிப்பு ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணலை அப்படின்னா நீங்களும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து மாதத்திற்கான ஒரு சேமிப்பு. இந்த சேமிப்பை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய விதமான சேமிப்புகள், அதாவது நானே என்னென்ன மாதிரியெல்லாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதத்திற்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்சு. இந்த மணி சேவிங் சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து கிடச்ச ஒரு பழைய பாக்ஸு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நானே இந்த மாதிரி ஹோல் போட்டு நான் வந்து இந்த என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து ஒரு உண்டியலாக மாற்றிருக்கேன். ஏன்னா உண்டியலுக்காக நிறைய விதமான உண்டியல் சேமிப்புகள் பண்ணும் பொழுது நிறைய அதுக்காக அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா காலண்டர் சேமிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். அந்த காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து காலண்டரில் இந்த மாதிரி டேஸ் காலண்டர் இருக்குது இல்லைங்களா, மந்த்லி காலண்டர். இந்த மந்த்லி காலண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற கேலண்டரில் நம்ம வந்து இப்போது நாட்கள் வந்து 1லேருந்து ஒரு மாதத்தில் 30 நாள் வரும், 31 நாள் வரும், ஒரு சில மாதம் ஒரு மாதம் மட்டும் 28 நாள் வரும். இப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த காலண்டர் சேமிப்பில் இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ₹1 சேமிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது ₹1 சேமிக்கிறோம். அடுத்தது வந்து இப்போ 1ஆம் தேதி ₹1 சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து டிக் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 2ஆம் தேதி எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2. அதிகமாக இல்லைங்க, ₹2 சேமிக்க போகிறோம். இப்போ 2 அப்படின்னு டிக் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 3ஆம் தேதி ₹3, 4ஆம் தேதி ₹4, 5ஆம் தேதி ₹5. இப்போ 5ஆம் தேதி நம்ம வந்து சேமிக்கலாம். சாரி, ₹5 காயின் இல்லைங்க. அதனால் இப்போ வந்து 5ஆம் தேதி சேமிக்கிறீங்க அப்படின்னா அப்படி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ₹10 நம்ம கையில் இருக்குங்க. அதனால் 10ஆம் தேதியை டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ வந்து நான் ₹10 சேமிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பணத்தை சேமிக்கும் போது நீங்கள் நினைக்கலாம் அந்த ₹1, ₹2 சேமித்து என்ன பெருசாக சேமிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நம்மளுக்கு வந்து சின்னதாக சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை இது கொடுக்கும். அப்படி தான் நான் சின்னதாக நான் சேமிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம சேமிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னால் இன்றைக்கி ₹1 சேமிக்க முடிஞ்சு, என்னால் ₹5 சேமிக்க முடிஞ்சு, இன்றைக்கி ₹10 சேமிக்க முடிஞ்சுன்னு நமக்கு நாமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை சேமிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பெரிய அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே வருது அப்படின்னா இப்போ வந்து 20ஆம் தேதி இருக்கு இல்லைங்களா, இந்த ₹20 காயின் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைச்சது. இப்போ வந்து ₹20. அப்போ வந்து 20 அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேமிக்கலாம். இதை வந்து இந்த 30 நாளுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றா சேமிக்க போகிறோம். இந்த டோட்டலாக 30 நாளும் சேமிக்கும் போது ஒரு டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ₹500க்குள்ளே ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நானும் இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு சேமிப்புகள் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்குற வியூவர்ஸ் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேமிப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான சேமிப்புகள் நிறைய விஷயங்கள் நிறைய விதமான சேமிப்புகளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.